Hi friends, welcome to SRIS Academy. இந்த வீடியோவில் நம்ம மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியோட டாப்பிக்கில் ஒரு 50 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, வாங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? ஆன்சர் தாதாஜி கொண்டதேவ். செகண்ட் கொஷின், மராத்திய பிரதம மந்திரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? ஆன்சர் பேஷ்வா. சாம்பாஜியின் மீது ஆதிக்கம் செலுத்திய குரு யார்? ஆன்சர் கவி கலாஷ். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது காலாட் படை. குஜராத் மற்றும் மாலவத்தை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்க அவர்களுக்கு எதிராக போர் அறிவித்தவர் யார்? ஆன்சர் பாஜிராவ். மகாராஷ்டிராவில் பரவிய டேஷ் இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. ஆன்சர் பக்தி இயக்கம். பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர்? ஆன்சர் காம விஸ்தார். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசு 1761ஆம் ஆண்டு எந்த இடத்தில் சோகமாக முடிந்தது? ஆன்சர் பானிபட். அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? ஆன்சர் சுமந்த். சிவாஜியின் உடனான சச்சரவுக்கு பின்னர் சாம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். ஆன்சர் அனாஜி தத்தா. பொறுத்துக, ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை, சாம்பாஜி சிவாஜியின் மகன், ஷாகு சிவாஜியின் பேரன், ஜூஜாபாய் சிவாஜியின் தாய், அப்சல் கான் பீஜப்பூர் தளபதி. நெக்ஸ்ட் கொஷின், கூற்று, மராத்திய போர் வீரர்கள் தங்கள் வசிப்பிடத்திற்கு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வாழ்ந்தனர். காரணம், மராத்திய வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களத்திலிருந்து தங்கள் நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1, செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிப்பதில் பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்தனர். கூற்று 2, இரண்டாம் பானிபட் போரில் பீரங்கி படை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 2 கூற்றுகளும் சரி. கால வரிசைப்படி நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. சிவாஜி தம் பாதுகாவலர் இறந்தவுடன் சுதந்திரமான அரசர் ஆனார். ஃபர்ஸ்ட், சிவாஜியின் தந்தை இறந்தவுடன் ஜாவலியின் மீது படையெடுத்தார். பாலாஜி விஸ்வநாத் பேஷ்வாவாக பொறுப்பேற்றார். சாகு அரசர் இறந்தவுடன் பாலாஜி பாஜிராவ் அரச பதவி ஏற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக, அமத்தியா நிதி அமைச்சர், வாக்கிய நாவிஸ் உள்துறை அமைச்சர், சுமந்த் வெளியுறவுத்துறை அமைச்சர், சேனாபதி தலைமை தளபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பிரதம அமைச்சர்கள் டேஷ் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆயினர்? ஷாகுவின் காலம் வரை.
பேஷ்வாக்களின் ஆதரவில் டேஷ் வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தனர். 1761 ஆண்டு வரை. காலவரிசைப்படுத்துக. பாலாஜி விஸ்வநாத், பாஜிராவ், பாலாஜி பாஜிராவ். கூற்று: பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து மராத்தியருக்கு பாதுகாப்பு அளித்தது. காரணம்: கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாக விளங்கியது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. பக்தி இயக்க பெரியோர்கள் யார்? துக்காராம், ஏக்நாத், ராம்தாஸ். சிவாஜியின் தாய் ஜிஜாபாய் எந்த கதைகளை அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார்? எந்த கதைகளை கூறி அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார்? ராமாயணம் மற்றும் மகாபாரதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கோண்டுவானா கோட்டை எதன் அருகே காணப்படும் இடமாகும்? புனே. டேஷ் படை வீரர்களை சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தனர். மாவலி காலாட்படை வீரர்களே சிவாஜியின் படையில் வலிமையாக திகழ்ந்தனர். மராத்திய தலைவர் டேஷ் என்பவரிடமிருந்து ஜாவலியை சிவாஜி கைப்பற்றினார். சந்திரராவ். முகலாய படை தளபதியும் அவுரங்கசீப்பின் மாமனாருமான டேஷை காயப்படுத்தி சிவாஜி துரத்தி அடித்தார். ஆன்சர்: ஷேஷ்டகான். டேஷில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகம் சூரத் ஆகும். அரபிக்கடலில். சிவாஜியை அழித்தொழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் டேஷ் என்னும் ரஜபுத்திர தளபதியின் தலைமையின் கீழ் முகலாய படையொன்று அவுரங்கசீப்பால் அனுப்பி வைக்கப்பட்டது. ராஜா ஜெய்சிங். சிவாஜி மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு எது? 1674. சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டும் விழா எந்த கோட்டையில் சிறப்பாக நடைபெற்றது? ரேகர் கோட்டை. சத்ரபதி என்பது டேஷ் சொல்லாகும். சமஸ்கிருத சொல். சிவாஜியின் அரசியல் முறை எத்தனை வட்டங்களை கொண்டிருந்தது? 3. சரியான விடையை தேர்ந்தெடு. சவுத் 4 1 பகுதி பாதுகாப்பு கட்டணம். சர்தேஷ்முகி 10 1 பங்கு அரசருக்கான கட்டணம். 2 சரி. மராத்திய நிர்வாகத்தில் கிராம தலைவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பட்டி. கிராம தலைவர் தனக்கு உதவியாக ஒரு கணக்கரும் எந்த பெயரில் ஆவண காப்பாளர் ஒருவரும் பணியாற்றினர்? குல்கர்னி. சிவாஜி 8 அமைச்சர்களை கொண்ட குழுவிற்கு என்ன பெயரிட்டார்? அஷ்டபிரதான். பொறுத்துக. பந்த் பிரதான், பிரதம மந்திரி. சுர்னாவிஸ், செயலர். பண்டிட் ராவ்,
தலைமை அர்ச்சகர். சர் இ நௌபாத் தலைமை தளபதி. சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கியவர் தாதாஜி கொண்டதேவ். சிவாஜி முகலாயரிடமிருந்து கைப்பற்றிய கோட்டை எது? ஆன்சர் புரந்தர் கோட்டை. சத்ரபதி என்ற சொல்லின் பொருள் யாது? அரசன் அல்லது பேரரசன். சத்ர பொருள் யாது? சத்ர என்பதன் பொருள் குடை. பதி என்பதன் பொருள் யாது? தலைவன் அல்லது பிரபு. சிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்ட ஆண்டு மற்றும் இடம் யாது? 1674 ஆண்டு, ரேகார் கோட்டை. சிவாஜியின் ஆட்சி காலத்தில் மக்கள் செலுத்திய வரிகள் சவுத் மற்றும் சர்தேஷ் முகி. சிவாஜியின் பேரன் யார்? ஷாகு மகாராஜா. ஷாகு என்பதன் பொருள் நேர்மையானவர். பொறுத்துக முக்கிய மராத்திய குடும்பங்கள் மற்றும் அவற்றின் இடங்கள். கேக்வாட், மராத்தியர்களின் பேரரசு வீழ்ச்சியடைய காரணமான போர் எது? 3ஆம் பானிபட் போர். 1761 ஆண்டு. கிபி 1761 நடைபெற்ற 3ஆம் பானிபட் போரை தீர்மானித்தது பீரங்கி படைகள். எந்த ஆங்கிலோ மராத்திய போர் பேஷ்வாக்களின் பகுதிகளை பம்பாய் பிரசிடென்சியுடன் இணைத்ததால் நடந்தது? 3வது ஆங்கிலேய மராத்திய போர். 1818 ஆங்கிலேயருக்கும் ஹோல்கார் கோட்டைக்கும் தலைவருக்கும் இடையே நடந்த 3வது ஆங்கிலோ மராத்திய போரின் விளைவாக எந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது? மாண்டேஸ்வர் உடன்படிக்கை. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படியுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.